வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முடிச்சுட்டு போம்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவல குடுத்துருப்பேன்றதுல உறுதியா இருக்கேன். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் போடாத ஒரு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்க திரும்பினாலும் இப்போ ஸ்கேம்னு ஸ்கேம பத்தியே பேசிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நம்ம அக்கவுண்ட்லேருந்து பணத்த எடுக்குறாங்க. இந்த மெசேஜ் இந்த லிங்க்க டச் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெறைய வந்து நம்மளுக்கு அலர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு ரீசென்ட்டா ஒரு ஸ்கேம் வந்து இப்போ நடக்க பார்த்துச்சு. ஆனா வந்து அதுலேருந்து நான் ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சுட்டேன்னு சொல்லணும். என்ன ஸ்பேம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா வந்து, இப்போ என்னோட சேனல்ல வந்து முக்காவாசி பேர் வந்து இருக்கிறது வந்து இப்போ ஃபீடிங் மாம்ஸும், கல்யாணம் ஆயிட்டு குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க, குழந்தை இப்போ தான் ரீசென்ட்டா பொறந்திருக்குன்றவங்க, ஒரு 3, 4 வயசுல குழந்தை இருக்கவங்க. ஸோ இந்த மாரி தான் நெறைய பேர் நம்ம சேனல்ல வாட்ச் பண்றீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காகவே இத வந்து இந்த வீடியோ போட்டே ஆகணும். ஸோ நெறைய பேர் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானுமே இப்போ கொஞ்ச நேரத்தில எனக்கு இது தெரியாம நான் வந்து இப்போ அமௌண்ட் அனுப்பியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி மாட்ட வேண்டான்றதுக்காக தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எப்பவுமே கேஷுவலா வந்து Instagramல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டுருக்கும்போது நெறைய ஃபீடிங் டாப்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? ஃபீடிங் டாப் நல்லாருக்கு. ஒரு 3, 4 எடுத்து வச்சு இது அ நெறைய ரூ. 999 இது ரூ. 1200 இன்னைக்கு தீபாவளி சேல் அந்த மாரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இது இப்டி இப்டின்ட்டு ரூ. 100 200 போடுவாங்க. ஸோ நம்ம என்ன நெனைப்போம், டக்குன்னு நம்ம உள்ளே போய் என்கொயரி பண்ணி பார்ப்போம். சென்ட் மெசேஜ்ன்னு சொல்லிட்டு அதில கிளிக் பண்ணுவோம். வெப்சைட்குள்ள டைரக்ட்டா போதான்னு பார்ப்போம். WhatsAppல போய் மெசேஜ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரிலாம் பண்ணி நம்ம வந்து ஃபீடிங் டாப்லாம் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நெறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்க்ளூடிங் மீ. நானுமே எனக்கு வந்து அந்த லாங் வியர் அந்த மெர்சி டாப்ன்னு சொல்லி இப்போ ஒரு ஜிப்லெஸ்ஸா வருதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நானுமே போய் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு சொல்லிட்டு, ஒரு 4, 5 நானும் ஆர்டர் பண்ணி வீட்ல நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட்டிக்கு இது ஒரு கவுன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பாக்கெட் இருக்கு. அ சும்மா சும்மா ஜிப்பு மாட்டிக்கிட்டு அந்த மாரிலாம் அவஸ்தைப்பட தேவையில்ல. அழகா வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா? போடுறதுக்குமே சரி, வாஷ் பண்றதுக்குமே. அதனால வந்து நான் இன்னும் ஒரு 3, 4 வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபேஷன் வேர்ல்டுன்னு நெனைக்கிறேன். நான் உங்களுக்கு சைட்ல ஸ்க்ரோல் பண்ணி விடுறேன். ஸோ அந்த இது வந்து எனக்கு அந்த ஒரு ரீல்ஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ இது 3 டாப் வந்து ரூ. 999 அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள போம்போது, இந்த மாதிரி எது எது வேணும்னு சொல்லி பிக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில நம்பர்ஸ் குடுத்துருந்தாங்க. 11, 9, 8 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் சொன்னேன். எனக்கு வந்து சைஸ் வந்து சொன்னேன். டபுள் எக்ஸ்எல் சொன்னேன். டபுள் எக்ஸ்எல்ல 2, ட்ரிபிள் எக்ஸ்எல்ல 1. ஏன்னா சைஸ் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்றனால, நம்ம புடிச்சு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரிபிள் எக்ஸ்எல்ல 1, டபுள் எக்ஸ்எல்ல 2 போட்டுருந்தேன். 999க்கு. போட்டுட்டு நான் எனக்கு அர்ஜென்ட்டா வந்து வெளியில போ வேண்டிய வேலை இருந்துச்சு. ஊர் வரைக்கும் போ வேண்டியது இருந்தது. நம்ம பெட்ரோல்லாம் போடணும். டோலுக்குலாம் காசு போடணும். ஸோ நம்ம அக்கவுண்ட்ல இப்பவே ஒரு ரூ. 1000 அப்படி போயிடுச்சுன்னா, நம்ம அங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, நம்ம போயிட்டு வந்து நம்மட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அத அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டேன். ஹோல்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஜிபே பண்றீங்களா? இல்ல எப்படின்னு கேட்டேன். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கான்னு கேட்டேன். இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ நெறைய பேர் வந்து ரிட்டர்ன் போடுறதுனால எனக்கு பார்சல் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால, இப்ப நம்மளே வந்து இப்போ வெயிட் லாஸ் பவுடர்லாம் நம்ம குடுத்துட்டுருக்கோம். அதனால வந்து இதில கேஷ் ஆன் டெலிவரி இல்லன்னு சொல்ற பேர் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நான் நம்பி நான் ஜிபேன்னு தான் சொன்னேன். ஜிபேல நான் அனுப்புறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு, அத ஹோல்ட் பண்ணிட்டு, நான் ஊருக்கு போயிட்டு வந்து போடலான்ட்டு பார்த்தேன். இப்போ நான் வந்து அத ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ள போனா, அன்னைக்கு அம் ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கான்னு நான் செக் பண்ணேன். 1700 என்னமோ ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த சேனலே காணோம். அந்த யூசரே ஆளையே காணோம். நான் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி நான் அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சேனலே டிசேபிள் பண்ணிட்டு, அந்த ஃபேஷன் வேர்ல்டா அது ஃபுல்லாவே போயிடுச்சு. சரி இவங்க தான் இப்படி இருக்காங்களேன்ட்டு இப்படியே பார்த்துட்டு நானு திரும்ப வேற ஒண்ணு ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கேன். திரும்ப வந்து ஃபேஷன் வேற என்னமோ ஒண்ணு வந்திருந்தது. ஃபேஷன் பியூட்டியோ என்னமோ ஒண்ணு வந்திருந்தது. அதுவுமே வந்து எல்லா போஸ்ட்டுமே ஒரே நாள்ல எல்லா ஃபோட்டோவுமே வந்து ஒரே நாள்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அ ஒரே டேட்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 தான் போஸ்ட்டே போட்டிருக்காங்க மொத்தமா அந்த பேஜ்ல. அந்த 12மே ஒரே நாள்ல போட்டிருக்காங்க. ஒரு 3 நாள் ஆர்டர் எடுக்குறாங்க. இப்ப நீங்க கொரியர் போட்டீங்கன்னா, எனக்கு வந்து சேர்றதுக்கு வந்து ஒரு 3 நாள் 3லருந்து 4 நாள் ஆகும் இல்லையா?
தமிழ்நாட்டுக்குள்ளனா. அதர் ஸ்டேட்னா 7லேருந்து 10 நாள் ஆகும். ஸோ இத தான் அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த ஆர்டரெல்லாம் எடுத்துட்டு, அமௌண்ட் இப்ப நான் குடுத்துட்டதுக்கப்புறம் சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு, அந்த பேஜையே க்ளோஸ் பண்ணிட்டு, அப்படியே டிசேபிள் பண்ணிட்டு ஆளையே காணாம போயிடுறாங்க. இப்போ நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது எனக்கு என்னன்னு வந்துச்சுன்னா வந்து Instagram ஃப்ராடுன்னு சொல்லிட்டு வந்திருந்தது. இந்த அ ட்ரூ காலர்ல வந்துச்சு இந்த ஐடி. என்னடா இது இப்படிலாம் கொடுமைடா ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நெறைய பேர் வந்து வீட்லயே விமென்ஸ்லாம் வந்து இத அந்த எவ்வளவோ டாப்பு, சாரி அவங்க கட்டி பார்த்து குடுக்கறது இப்படிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில கூட இப்போ ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து நீங்க ஒண்ணு ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து எஸ்பெஷலி நம்ம சேனல்ல நெறைய பெண்கள் நெறைய பேர் பார்க்கறதுனால, இப்போ நான் போட்டிருக்கிறது கூட ஒரு மெட்டர்னிட்டி வேர் தான். நமக்கு நமக்கு எது நம்மளுக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணணும்னு தோணுதோ, அத வச்சு அவங்க வந்து காசு இப்போ நம்ம அக்கவுண்ட்லேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளே அமுச்சு விட்டுருவோம் அவ்வளோதான். ஸோ வந்து எதையும் லிங்க்லாம் டச் பண்ணாதீங்கன்றத தாண்டி, இந்த மாரி ஆர்டர் பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் எப்படி இருக்கு? கஸ்டமர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்களா? முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்களா? ஸோ இந்த மாரிலாம் பார்த்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சாலே அவங்களுக்கு தெரியும் குவாலிட்டி இதெல்லாம் சொல்லிட்டு நெறைய பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி ஏதாவது ஃபால்ட்டா இருக்கவங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, வெறும் ஆடா மட்டுமே போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாரி ஒரு 10 பேர் ஆர்டர் போட்டா கூட ரூ. 10,000 இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பேஜ டிசேபிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க பாட்டுல. அதுக்கப்புறம் வேற ஒரு பேஜ் ஓப்பன் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஆர்டர் பண்றதா இருந்தா பண்ணுங்க. கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு மெசேஜ்லாம் பண்ணிட்டு ஏதாவது வாய்ஸ் நோட் அனுப்புறாங்களான்னு செக் பண்ணுங்க. ஸோ என்ன லாங்குவேஜ்ல பேசுறாங்க? ஏன்னா எனக்கு எந்த ஒரு வாய்ஸ் நோட்டுமே வரல. டைரக்ட்டா அட்ரஸ் அனுப்புங்க, இந்த இது அனுப்புங்க. உங்களுக்கு எந்த நம்பர்ல வேணும் இது மட்டும் தான் இது பண்ணியிருந்தாங்களே தவிர நான் என் அட்ரஸ்லாம் ஆக்சுவலா குடுத்துருந்தேன். அது இப்போ என்ன இதுன்னே தெரியல. அது ஃபுல்லா எதுவுமே இல்ல. நான் அனுப்புன மெசேஜ்ல வந்து லாஸ்ட்டா அனுப்புன ஒரு 4, 5 மெசேஜ் மட்டும் தான் எனக்கு தெரியுது. மத்தது எதுவுமே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த மாரிலாம் கூட பண்றாங்க. அவங்களுக்கு ஜிபேக்கு குடுக்குற நம்பர வந்து கால் பண்ணி பாருங்க. ரிப்போர்ட்ல யாராவது இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாரி வாங்கி ஏமாத்திட்டு இருந்திருந்தாங்கன்னா, அவங்களோட ரிப்போர்ட்ல காமிக்கும். ட்ரூ காலர்ல காமிக்கும். இப்போ எனக்கு Instagram ஃப்ராடுன்னு சொல்லி தான் காமிச்சது. ஸோ அந்த மாரி உங்களுக்கு காமிக்கும். அதனால நீங்க பயப்படாம ஆர்டர்லாம் பண்ணலாம். நம்ம இப்போ Amazon, Flipkart, Meesho அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு பயப்பட வேண்டாம். இது இது கொஞ்சம் நம்ம பயந்து தான் பண்ணணும். இதுக்கு நான் கால் பண்ண அப்பவே வந்து எனக்கு என்னன்னு காமிச்சதுன்னா வந்து ஃப்ராடுன்னு காமிச்சது. ஸோ கொஞ்சம் பார்த்து அ இது பண்ணுங்க. நமக்கு எப்போவோ காசு கிடைக்கிறது நம்ம ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும்னா டைரக்ட்டா கூட போய் வாங்கிக்கலாம். நம்ம இந்த ரூ. 600 ரூ. 700 மத்த இதில சொல்றாங்க. இதில 3ஆ எடுத்தா 999 ஆச்சே அப்படின்னு சொல்லி ஆஃபர்லாம் காமிச்சு நம்மள வந்து இழுப்பாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து கொஞ்சம் நிதானமா பார்த்து போடுங்க சரிங்களா? இது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சேனல்ல நெறைய பேர் இருக்கீங்க ஃபீடிங் மாம்ஸ். நெறைய பேர் எனக்கு கமெண்ட்லேயே வந்து ஃபீட் பண்ணும்போது டீடாக்ஸ் எடுத்துக்கலாமாக்கா? இப்படி தான் கேட்பீங்க என்கிட்ட. அதனால எனக்கு என்னமோ நானுமே இப்போ ஃபீடிங் மாம்ன்றனால தான் அந்த பக்கம் எனக்கு தோணுச்சு. இப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபேஷன் மாதிரி அந்த ஒரு இந்த ஜிப்லெஸ் டாப்லாம் வந்திருக்கு. ஸோ அத நோக்கி இவங்கலாம் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ டைரக்ட்டா போய் கடையிலே கூட வாங்கலாம். அங்கேயுமே இருக்கு. நான் வாங்கியிருக்கேன். ஸோ வீட்ல இருந்துட்டு நமக்கு டைம் இல்லாதவங்களுக்கு இது ஒரே வழி. கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு 2, 3 தான் பார்க்கணும். என்ன மெசேஜ் பண்ணா கரெக்ட்டா டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்றாங்களான்னு பாருங்க. கால் பண்ணா இந்த மாரி ஃப்ராடா என்னது வருதுன்னு ட்ரூ காலர் சொல்லிடும். நெக்ஸ்ட் வந்து Instagram ஐடியில வந்து எத்தன போஸ்ட் எவ்வளோ நாளுக்கு முன்னாடிலேருந்து போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1 வருஷம், 2 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். இது திடீர்னு இந்த ஸ்கேம் பண்ணணும்னு சொல்லிட்டு வரவங்க ஒரு 12 போஸ்ட், 20 போஸ்ட் அவ்வளோதான் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபுல்லாவே எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. சரிங்களா? இது புது பேஜா எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. பை பை.